வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா சடனாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவில் காணப்படுது. இதற்கான காரணம் என்ன, மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியுமா அப்படிங்கிற பெரிய கேள்விக்கான விடையை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 255 1 கிலோ 2,55,000 ரூபாய். இன்று மட்டும் என்ன இருக்குன்னா கிலோவுக்கு 5,000 அப்படிங்கிற திடீர் வீழ்ச்சியில் காணப்படுது. மீண்டும் உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது சரிவு பாதைக்கு திரும்பி இருக்க அதே வேளையில் நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிரடியான ஏற்றங்களை மீண்டும் பெற்றுக்கொண்டே வருது. இது இரண்டுமே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக காணப்படுறதுனால மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்கவில்லை. 24 தங்கம் 1 கிராம் 15,120 ரூபாயாக காணப்படவில்லை. அடுத்து சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1,20,960 ரூபாயாக காணப்படுது. இதே போல் அரை பவுனோட விலை 60,480 காணப்படவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 1,136 ரூபாய் இதுவரை வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படவில்லை. இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு 1,20,960 காணப்படுறது. மேற்கொண்டு 1,23,000 24,000 1,15,000 16,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுற அதே வேளை அடுத்து நம்ம 22 தங்கத்தோட விலை சரிவை பற்றி பார்க்கலாம். 1 கிராம் 13,860 ரூபாயாக காணப்படுது. இதே வேளை சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1,10,880 ரூபாயாகும். இதே வேளை அரை பவுனோட விலை 55,440 ரூபாயாக காணப்படவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு ஹைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்று ஒரே நாளில் 1,040 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி சந்திச்சிருக்கோம்ல. இது மேற்கொண்டு நம்மளுக்கு 1,13,000 14,000 குறைந்தபட்சமாக 1,05,000 6,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாகவே காணப்படுது. மீண்டும்